சிக்னலில் வெயிட் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. முதல்ல இந்த இடத்துல வந்தோன்னா டிராஃபிக்னா ஐயோ வர்றக்கே பைத்தியம் பிடிச்சி. இப்போ எந்த டிராஃபிக்கும் இல்லை, அது பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா ஜங்ஷன்லும் போட்டால் சூப்பராக இருக்குது. டெய்லி 2 ஆம்புலன்ஸ் 3 ஆம்புலன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்பவே கொடுமை இதில். ஸ்கூலுக்கு போகிறது காலேஜ் டைம் எல்லாம் எங்களால் ஓட்டவே முடியல. அடுத்துடுறோம் வண்டி ஓட்டுறது, நம்ம விஷம் நடந்தே போயிடலாம் அந்த மாதிரி ஐடியாவுக்கு தள்ளப்படுறோம். டியூட்டிக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போகிறோம். முன்னாடி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்தது. இப்போ அந்த ரவுண்டானா போட்டு ஸ்டேடியம் லைட் போட்டிருக்காங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த ரவுண்டானா இருக்கிறங்காட்டி பாருங்க, நாங்கள் கிரீஸ் அடிச்சா இங்கிருந்து இப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய முதல்ல விபத்துகள் ஏற்பட்டு இருந்தது. இந்த மேம்பாலம் தொடங்குற இடமா இருக்கிறதுனால மக்கள் இந்த பாதையை விட்டு அடுத்த பாதைக்கு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது என்ன ஆகும்னா, இங்கே விபத்துகள் 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்போ அந்த விபத்துகள் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கிறத என்னால் கண்ணால் பார்க்க முடியுது. மக்கள்கிட்ட ஒரு ஒழுக்கம் தெரியுது. அதுபோல் திருச்சி ரோடு சிங்காநல்லூர் ஜங்ஷன் மிகப்பெரிய ஒரு ஜங்ஷனாக இருந்தது. அதில் சிக்னல் இருந்ததுனால அந்த காலையிலும் மாலையிலும் முக்கியமாக செல்லக்கூடிய பயணிகள் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த பகுதியில் மட்டும் தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்து இன்னைக்கு ஒரு சில நிமிடங்களே அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு 8.5 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ள ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வித்தவுட் சிக்னலில் எங்கேயும் நிற்காமல் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்குது. இதில் காவல்துறை சார்பாக டெப்டி கமிஷனர் மதிவாணனும் ரோட் சேஃப்டி டிவிஷனல் இன்ஜினியர் மனுநீதி இந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாக கூட்டு முயற்சியாக இந்த நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல போக்குவரத்து சிரமத்திலிருந்து ஒரு தீர்வை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த வெற்றி இன்னும் பல்வேறு நகரங்களில் இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரு மக்கள் பயணத்தில் எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் நேர விரயமும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது விரைவில் வரும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கை. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் விபத்து இல்லாத ஒரு நாடாகவும் மாநிலமாகவும் நகரமாகவும் மாறும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த மாற்றத்திற்கு கோவையில் பலன் பெறும் மக்களே சாட்சி. இதே மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம்.